யாழிசையாழியின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால். இன்றைய பதிவில் நாம் நம் பாட்டன் பாரதியின் இலக்கிய படைப்புகள் பற்றித்தான் காணவிருக்கின்றோம். பாரதியின் இலக்கிய படைப்புகள் எப்படிப்பட்டவை? அவை இன்றும் நம் மனதை விட்டு நீங்காமல் காவியமாக நம் மனதினில் மேடையிட்டு அமர்ந்திருக்கக்கூடியவை. ஓர் நந்தவனத்தில் நடைபயில்வது போலவும் நெருப்பாற்றில் நீந்துவது போலவும் மாறி மாறி உணர்ச்சி அலைகளில் நம்மை முக்குளிக்க வைப்பவை பாரதியின் இலக்கிய படைப்புகள். கவிதை, சிறுகாப்பியம், நெடுங்கவிதை, சிறுகவிதை, புதினம், கட்டுரை என வடிவத்தாலும் வண்ணத்தாலும் வளமானவை அவரது படைப்புகள். சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவக்கவிதை, எந்நாளும் அழியாத மகா கவிதை என்று அவரது கவிதையை பற்றி அவரே கருத்து கூறியுள்ளார். பண்டிதர்கள் அகராதி சொற்களில் செய்யுள் யாத்து கொண்டிருந்த கொடுமையில் இருந்து தமிழை மீட்டு எளிமைப்படுத்தினார் பாரதி. எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுஜனங்கள் விரும்பும் மெட்டு, இவற்றினையுடைய காவியம் ஒன்று தற்காலத்தில் செய்து தருவோன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோனாகிறான் என்பது அவரது இலக்கிய கொள்கை. தேசபக்தி, சமுதாய சீர்திருத்தம், தேசிய ஒருமைப்பாடு, பெண் விடுதலை இவையெல்லாம் பாரதி இலக்கியத்தில் எடுத்துக்கொண்ட புதுமையான பொருள்கள். பாரதியை பற்றி பல்வேறு கருத்துக்கள் இன்று வெளியிடப்படுகின்றன. தேசிய சிறைக்குள்ளே பாரதியை பூட்டுவோர் சிலர், தத்துவ கண்ணாடி அறைக்குள் அவரை தள்ளுவோர் சிலர், பக்தி சிமிழில் அவரை அடைப்போர் சிலர், இலக்கிய சிற்பியாக அவரை கண்டு களிப்போர் இன்னும் சிலர், விமர்சனம் அல்லது திறனாய்வு கண்ணோட்டத்தில் பாரதியை காண்போர் அரிதினும் அரியர். இலக்கண பிழையும் வெள்ளை சொல்லும் கலந்த பாரதியின் கவிதைகள் நெடுநாள் நில்லா என்ற ஆரூடம் கணிப்போரும் இல்லாமல் இல்லை. நம்முடைய தலைமுறைக்கு வெகு அண்மையில் வாழ்ந்த ஒரு பெருங்கவிஞனது பாடல்களை காலமுறைப்படி தொகுக்க முடியாமல் போனது பெரும் குறை. அதனால் பாரதியின் கருத்துக்கள் அரும்பி போதாகி மலர்கின்ற வளர்ச்சி கட்டங்களை நம்மால் காண முடியவில்லை. அதன் விளைவாகவே பாரதியின் உள்ளத்தை சுற்றி வட்டமிட்ட உண்மை ஒளிச்சுழலை புரிந்து கொள்ளவும் இயலவில்லை. மேலும் அவரது கவிதைகளை ஆராய்ச்சி மனப்பாங்கோடு அணுகுவோரும் மிக குறைவாக உள்ளதனால் பாரதி ஓர் புதிராக, பெரும் புதிராக காட்சியளிக்கின்றார். பாரதியின் கவிதை கடலில் மூழ்கி மூழ்கி சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை, எந்நாளும் அழியா மகா கவிதை என்று முழக்கமிட நாம் தயங்குவதில்லை. ஆனால் எப்படி அவர் கவிதையில் புதுமை தவழ்கிறது என்று விளக்கி கூறும் திறனும் நமக்கில்லை. பாரதியின் பக்தி இலக்கியம் எப்படிப்பட்டது? பொன்போல் குரலும் புதுமின் போல் வார்த்தைகளும் கொண்டவை பாரதியார் கவிதைகள். கவிஞரின் நூற்றாண்டு விழாவை கடந்து அவர் கவிதைகள் புதிய நூற்றாண்டை சந்தித்துவிட்ட வேளை இது. சோதிமிக்க நவக்கவிதையாகவும் எந்நாளும் அழியாத மகா கவிதையாகவும் தன் கவிதையை தன்னம்பிக்கையோடு தானே மதிப்பிட்டவர் பாரதியார். அந்த மதிப்பீட்டை காலம் கைகூப்பி ஏற்றுக்கொண்டதற்கு ஓர் ஒளிமிகுந்த அடையாளம்தான் பாரதியாரை பன்முகங்களிலும் ஆராயும் எண்ணற்ற கருத்தரங்குகளும் ஆய்வரங்கங்களும் ஆய்வு நூல்களும். பாரதியார் படைப்புகளில் அகலத்தை விட ஆழம் மிகுதி. கதைகள், கட்டுரைகள் ஆகிய உரைநடை இலக்கியத்தை தவிர்த்து பார்த்தால் நெடுங்கவிதைகளும் குறுங்காவியமும் உட்பட அவர் படைத்த கவிதைகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ 300க்குள் அடங்கும். நெடுங்கவிதைகளையும் குறுங்காப்பியத்தையும் ஒதுக்கிவிட்டு பார்த்தால் பாரதியின் கவிதை இலக்கியத்தில் ஓர் பெரும் பகுதியாய் துலங்குபவை அவருடைய பக்தி சுவை சொட்டும் பாடல்களே. கண்ணன் பாட்டையும் கணக்கில் எடுத்து கொண்டால் ஏறத்தாழ பாதி படைப்புகள் தெய்வ துதிகளும் ஞான தேடல்களுமாக அமைந்த பாடல்கள்தான்.
மக்கள் மனதில் பாரம்பரியமாக இடம் பிடித்திருந்த பக்தி உணர்வை சாதகமான கருவியாக்கி கொண்டு தான் கட்ட விரும்பிய புதிய சமுதாய அமைப்பிற்கு பக்தி பாடல்களால் பாதை அமைத்தவர் பாரதியார். 1500 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மண்ணில் பொங்கி பெருக்கெடுத்த பேராற்றல் பக்தி இலக்கியத்திற்கு உண்டு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் உழுது பண்படுத்தி செழுமைப்படுத்திய நிலம் அது. கம்பனும் வில்லியும் சேக்கிழாரும் கதை கதையாய் வகை வகையாய் பூத்துச் சொரிந்த நந்தவனம் அது. செழுமையானதும் செறிவுமிக்கதுமான அப்பாரம்பரிய நீரோட்டத்தை தான் வகுத்தமைத்த வயல்களுக்கு கம்பீரமான கால்வாய்கள் வாயிலாக திசை திருப்பிய சாதனைதான் பாரதியின் பக்தி இலக்கியம். பக்தியாவது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தெய்வத்தை நம்புதல். குழந்தை தாயை நம்புவது போலவும், பத்தினி கணவனை நம்புவது போலவும், தான் தன்னை நம்புவது போலவும் தெய்வத்தை நம்புதல் வேண்டும். இந்த நம்பிக்கையை ஆதார சுருதியாக கொண்டு தமிழர் சமுதாயம் வளர வேண்டும் என பாரதி கருதினார். அதனால் தமிழருக்கு என்ற கட்டுரையின் தொடக்கத்தில் தமிழா தெய்வத்தை நம்பு என்ற கம்பீரமான வாக்கியத்தை அமைத்தார். பக்தி இலக்கியத்தில் முழுமையான பிரபந்தமாக பாரதியார் தந்தது விநாயகர் நான்மணி மாலை. மணக்குள விநாயகர் மீது 1918 எழுதப்பட்டு 1929 முதல் பதிப்பாக வெளிவந்த இந்நூலில் வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், அகவல் என 4 பாக்கள் நான்மணியாக அந்தாதி தொடையில் 40 பாடல்கள் அமைந்துள்ளன. பராசக்தி, முருகன், கண்ணன், அக்கினி தொடர்பான ஒரு பொருள் முதலிய பாடல்களும் சில தனி பாடல்களும் தத்துவ பாடல்களும் பாரதியாரின் பக்தி இலக்கியத்திற்கு வளம் சேர்க்கின்றன. பாரதியின் தெய்வ வணக்க பாடல்களில் தேசியமும் சமுதாய சிந்தனைகளும் தெய்வீகத்தோடு கைகோர்த்து கொள்கின்றன. கணபதிராயன் காலை பிடிப்பதன் நோக்கமும் குணமுயர்ந்திடவும் விடுதலை கூடி மகிழ்வதற்காகவும் சேர்த்துத்தான். சரஸ்வதி துதி என்பது கலைகளும் கல்வியும் பள்ளிக்கூடங்களும் செழிப்பதற்காக. கல்விக்கூடம் இல்லாத ஊரை நெருப்பிட்டு கொளுத்த திருமகளை வணங்குவது 8 வகை செல்வங்கள் எய்துவதற்காக மட்டுமல்ல, வறுமையையே உலகிலிருந்து ஓட்ட. செல்வம் 8ம் எய்தி நின்னால் செம்மை ஏறி வாழ்வேன், இல்லை என்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன் என்று திருமகளிடம் ஒரு சாசனமும் எழுதுகின்றார். பராசக்தி பாடல்களில் எல்லையற்ற இயற்கை பேராற்றல்கள் பெண்மை வடிவு பூண்டு தன்மையும் வெம்மையுமாய் விம்முகின்றன. ஓர் விரிவான தத்துவ ஆய்வுக்களம் பராசக்தி பாடல்களாக பரந்து கிடக்கின்றது. பாரதியின் பக்தி இலக்கியத்தில் ஓர் பொன் ஓவியமாக திகழ்பவன் கண்ணன். கண்ணன் பாட்டு தொகுப்பில் உள்ள 23 கவிதைகள் தவிர ஆரிய தரிசனம், கண்ணன் பிறப்பு, கண்ணன் வரவு, கண்ணன் துதி, கண்ணம்மா அங்கவர்ணனை, கண்ணம்மா 1, 2, 3 பாடல்கள், கோவிந்தன் பாட்டு, வேய்ங்குழல் நந்தலாலா, ரதிப்பாட்டு, மனமே, சுந்தரதாகம், சத்ரபதி சிவாஜி ஆகிய பாடல்களிலும் பாஞ்சாலி சபதத்திலும் கண்ணன். இப்பாடல்களில் புலனாகும் கண்ணன் யார்? கண்ணனை மையமாக கொண்ட கவிதைகளை 3 பகுதியாக பிரிக்கலாம். தெய்வ வடிவான கண்ணனை புகழ்பவை, மனித உறவுகளின் பின்புலத்தில் கண்ணனை போற்றுபவை, கண்ணனை தேசிய குறியீடாக கொண்டவை. ஓர் கவிஞனின் ஆளுமை, படைப்பின் வீச்சு, சிந்தனை செல்வாக்கு ஆகிய பன்முக தாக்கங்கள் அடுத்த காலத்தினரையும் தலைமுறையையும் ஓரளவு தழுவிச் செல்வதை வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். கவியுலகில் கம்பனும் கதையுலகில் புதுமை பித்தனும் இதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளவை கண்கூடு. இவர்கள் எல்லாம் ஓர் துறையில் மட்டுமே இந்த செல்வாக்கை செலுத்தி வருகின்றனர்.
ஆனால் பாரதியாரோ கவிதை, சிறுகதை, கட்டுரை போன்ற இலக்கிய வடிவங்களில் மட்டுமல்லாது தேசியம், சீர்திருத்தம், உலக நோக்கு என்ற வேறு பல முகடுகளிலிருந்தும் ஒளிக்கிரகணங்களை தொடர்ந்து பாய்ச்சி வரும் ஆளுமை மிக்கவராக விளங்கி வருகின்றார். இந்த நூற்றாண்டின் முதற் பகுதியில் விளைந்த பாரதியாரின் எண்ண அலைகள் நிறைவை நோக்கி விரைகின்ற இறுதி பகுதியின் கரைகளிலும் ஓயாது முற்றுகையிட்டு கொண்டே இருக்கின்றன. அவனோர் அதிசய ஆரம்பமானவன், முடிவில்லா தொடக்கமாய் முடிந்தவன் என்று பாரதியாரை நாம் மதிப்பிடலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.